தந்தை பெரியார் பங்கேற்ற வைக்கம் போராட்டம் நூற்றாண்டை எட்டிய நிலையில் தமிழக அரசின் சார்பாக விழா எடுக்கப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பு கோயிலுக்குள் நுழைவதற்கு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கோயில் இருக்கும் தெருக்களிலும் நடந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது. இவ்வாறான தடைகளுக்கு முடிவு கட்டும் விதமாகவே வைக்கம் போராட்டம் நடைபெற்றது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் நடந்து 100 ஆண்டுகள் கழிந்தது. இந்த நிலையில் இதனை கொண்டாடும் வகையில் டிசம்பர் 24ஆம் தேதி தந்தை பெரியாரின் நினைவு நாளில் தொடங்கி ஒரு வாரம் நடக்கவுள்ளது. இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து வைக்கம் வெற்றி விழா குறித்து பேசினார். வெற்றி என்பது ஒரு பகுதிதான். இன்னொரு பகுதி ஜாதியை வேரோடும் தீண்டாமையை வேரோடும் வேரடி மண்ணோடும் நீக்க வேண்டும் என்ற இலக்கு. கலைஞர் அவர்கள் பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்று ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பாடு செய்திருந்தாலும் நாடே சமத்துவபுரமாக ஜாதியற்ற ஒரு வேதமற்ற சமத்துவம் நிறைந்த சுயமரியாதை உணர்வு ஆட்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை நிறுவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்போது செய்தியாளர்கள் தமிழக அரசியலில் விஜயின் வருகை எவ்வாறு உள்ளது என கேட்டனர். அதற்கு கி வீரமணி, விஜயின் வருகை ஒரு வானவில்லை போன்றது, அடிக்கடி வந்து செல்லும், ஆனால் சூரியன்தான் நிரந்தரமானது என கூறினார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பத்தி நீங்க வானவில்லை அடிக்கடி தோன்றும், சூரியன் எப்போதும் நிரந்தரமாக. இதனை கவனித்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தங்கள் தலைவரும் நிரந்தரமாக இருப்பவர்தான் என சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.